நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் ஆகிய அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமெனில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது மிக அவசியம் என்பதை உணர்ந்து சரியான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், எங்களுடைய மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய அருமை அண்ணன் மருத்துவர் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் இயக்கத்தின் கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அருமையின் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டுகளையும் சமுதாயத்தினுடைய நிலைப்பாட்டுகளையும் தெரிவிக்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிலை தலைவர் பெருமக்களுக்கும் எங்களுடைய முதற்க நன்றி கலந்த அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நாம் முற்று பார்ப்போமேனால் இந்தியாவிலேயே தமிழகம்தான் அதுக்கு முதன்மையான ஒரு தொட்டில் களமாக அமைந்திருக்கின்றது. தமிழகத்திலே இருந்த அத்தனை சமுதாய தலைவர்களும் இந்த தமிழக மக்கள் கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலைவாய்ப்பிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக அவரவர்களுடைய ஆட்சி காலத்திலே அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்பட்ட இடஒதுக்கீடு முறைகளை ஏற்படுத்தி தந்தாலும் இந்தியா ஒரு பல்வேறு மாநிலங்களை கொண்ட, பல்வேறு சமுதாய ஜாதி அமைப்புகளை கொண்ட ஒரு பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு என்பதால் பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு ஜாதி அமைப்புகளுக்கான பிரதிநிதித்துவங்கள் மாறுபடுகின்ற காரணத்தால் எப்பொழுதாவது இந்த இடஒதுக்கீட்டுகளுக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது, அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றம் போன்றவர்களை நாடி அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய இதய தெய்வம் மாண்புமிகு அன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே 9வது அட்டவணையிலே அந்த 69% இடஒதுக்கீட்டிற்கு எந்தவித பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்று சேர்த்து பாதுகாத்தார். ஆனால் உச்சநீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட பல்வேறு வழக்குகளில் அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கூடாத ஒரு நிலைமை வரும்போது இன்றைக்கு அதற்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், மரியாதைக்குரிய மருத்துவர் அண்ணன் அவர்கள் கடந்த பல வருடங்களாக தொடர் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தி வந்தாலும் இன்றைக்கு ஒரு தேர்தலை சந்தித்து 1 மாத காலம் முடிவதற்குள்ளாகவே மீண்டும் தமிழகத்திலே இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால்தான் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் சமூக பொருளாதார வேலைவாய்ப்பிலே இடம் கிடைப்பது என்பது ஒரு உறுதி செய்யப்பட வேண்டிய நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே தான் இதை ஏற்படுத்தியிருக்கிறார். எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமையின் டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை சந்தித்த அத்தனை தேர்தலிலுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே தமிழகத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து தேர்தல் அறிக்கையிலே வலியுறுத்தி வந்திருக்கின்ற இயக்கம் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிடுவதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பல்வேறு வழக்குகள் விசாரணை நடைபெறும் போது தமிழக அளவில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் சேகரிக்கப்படும் புள்ளி விவரங்கள் தான் இன்றைக்கு வலுவான வாதங்களை முன்வைக்க முடியும். ஏனென்று சொன்னால் அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அதை நாம் முடக்க வேண்டும் என்றால் தமிழகத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கின்ற அந்த புள்ளி விவரங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை நாம் சாதிக்க முடியும். எனவே அதை உடனடியாக எடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தேசிய அளவிலே பொறுத்தவரை மத்திய அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள உள்ள நிலையில் தமிழகத்திற்கென்று துல்லியமான தரவுகளுடன் கூடிய தனி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டும் என்ற கருத்தை தற்போது மேலோங்கியுள்ள நிலையில் இந்தியாவில் இருக்கின்ற பீகார், தெலுங்கானா, ஒடிசா போன்ற மாநிலங்கள் பிரத்யேகமாக ஜாதிவாரிய கணக்கெடுப்புகளை நடத்தி முடித்திருக்கின்றன. ஆந்திரா, ஜார்க்கண்ட் போன்ற மாநில அரசுகளும் அதை நடத்துவதற்கு முற்பட்டிருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் உரிய அளவில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமெனில் அதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதுதான் ஒரே தீர்வாக அமையும் என்பதை சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளே மேற்கொள்ளலாம் என்பதற்கு பல்வேறு மாநிலங்கள் உதாரணமாக இருக்கும் நிலையில் கடந்த ஆட்சியாளர்களைப் போல மத்திய அரசால் தான் அவற்றை மேற்கொள்ள முடியும் என தவிக அரசு
தட்டி கழிக்காமல் உடனடியாக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது என்பதை சொல்லி, தமிழகத்திலே உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் அவரவர் விகிதாச்சாரத்திற்கேற்ப கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் ஆகியவை கிடைப்பதை உறுதி செய்ய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் மரியாதைக்குரிய தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இருக்கின்ற அத்தனை நல்ல முடிவுகளுக்கும் தீர்மானங்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சி என்றுக்கும் உறுதியாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.